ஃபஸ்ட்டு விஷயம் படம் இடம் அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தலைவரை பற்றி பேசணும். தலைவா எப்படி 75 வயசில் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? எங்களால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல. வெறும் 35 வயசு தான் ஆகுது. எங்களுக்கு உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும். நீங்கள் நடக்கிற ஸ்பீடில் எங்களால் இன்னும் நடக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரில. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? உங்கள் மன மீதிக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சொல்லித் தரீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எங்களையும் பண்ண சொல்கிறீங்க. எங்களால் உங்களை மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க தலைவா. சுற்றி போட்டுக்கோங்க தலைவா, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் 50 வருஷம் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். 50 வருஷம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை ஃபார் அ மேன் லைக் ஹிம். பிகாஸ் அவர் வந்து 4 வயசு 5 வயசில் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்து இன்றைக்கி 50 வருஷம் முடிக்கல. கமல் சார் வந்து சின்ன வயசில் வந்தார். அதுக்கான கம்பேர் பண்ணல, 2 பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். உள்ளே வரப்போ 25 வயசு தலைவருக்கு. அப்போ ஆரம்பித்து இன்றைக்கி 50 வருஷம் முடிச்சிருக்காரு. அவர் வந்து காசுக்காக நடிக்கலை. அவர் நினச்சாருன்னா 2 ஆடு 1000 கோடி கிடைக்காதா? ஒரு பெரிய லோகோ 2 ஆடு பண்ண 1000 கோடி வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். அவர் எங்களுக்காக நடிக்கிறார். ஸோ எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நடிக்கிறாரு. எங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணுக்காக நடிக்கிறாரு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபயராக இருக்குது படம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து நம்மளுக்கு புதுசாக காமிச்சிருக்காங்க. ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ஸ்டெப்பெல்லாம் ஒன்றும் ஆஹா ஓன்னு இல்லை. ஆனால் அந்த டான்ஸில் சாண்டி மாஸ்டர் வந்து தலைவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் க்யூட்டாக வித்தியாசமாக பண்ண வச்சுருக்கு. ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், ஃபைட்லேயும் நக்கல் இருக்குது. காமெடி சீன்லேயும் கேட்கவே வேணாம். தலைவர் ஹிம்செல்ஃப் இஸ் அ வெரி குட் கமெடியன். சூப்பராக பண்ணியிருக்காரு படம். அது ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சுங்க பார்க்க. சில சீக்ரெட்ஸ் இருக்குது, ரிவீல் பண்ண விரும்பலை. அதான் ஸ்ருதிஹாசனே சொல்லிட்டாங்க இல்லையா, நான் கமலோட வெறித்தனமான பொண்ணு, தலைவரோட வெறித்தனமான ஒரு பக்தைன்ட்டாங்கல்ல. ஆமாம் படம் வரதுக்கு நிறைய ரீல்ஸ்லாம் கூட எடிட் பண்ணி போட்டிருந்தாங்களே. அவன் என் நண்பன் சொல்கிறப்ப கமல் சாரோட இது வர மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. கமல் சார் படம் பார்க்குறப்ப கமல் சாரோட தாட்ஸ்லாம் வரல எங்களுக்கு. ஆனால் அந்த உயிர் நாடி நண்பனை சாங் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. சூப்பராக இருந்தது பாட்டு. யூஸ்வலான இருக்கிற மாஸ் சீன்ஸ்க்கு நமக்கு இருக்கிற பூரிப்பு, கூஸ் பம்ப்ஸ் இது எல்லாமே இருந்தது. அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் வந்து அது என்ன ஒரு எமோஷனே தெரில எங்களுக்கு. அழுவுறதா அந்த ஒரு தலைவரை பார்த்துட்டு, இல்லை சந்தோஷத்தில் சிரிக்கிறதா, இல்லை சேரை தூக்கி மண்டைவாது உடைக்கிறதான்னு தெரில. ஒரு மிக்சட் எமோஷன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எமோஷன் பதில். அது அழுதுகிட்டே இருந்தோம், சிரிச்சுக்கிட்டே இருக்கோம், கத்துறோம், தள்ள கையை வச்சுட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க லோகேஷ் அப்படின்றது. படம் பார்த்து முடிச்சப்போ எங்களுக்கு வெளியே வந்து கத்தணும்னு தோணுது. லோகேஷ் கமல் சார் ஏமாற்றிட்டாருன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுச்சு. அவர் கமல் சாரோட ஃபேனாக இருக்கலாம், ஆனால் அவர் ரஜினியோட பக்தராக ஆயிருப்பார் நேரத்துக்கு. அவரே சொல்லிட்டாரு. அது சீரியஸாக ஏதோ தலைவர் வந்து கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி போய் பின்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது வந்து ஏன்ற ஃபீலிங்கே வரல ப்ரோ. செம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க டிஏஜிங்கில்.